ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைக்கிறதோ இல்லை ஸ்ட்ராட்டஜி வச்சு வெற்றி பெறணும்னு நினைக்கிறதோ, வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி முதல்ல மக்களுடைய நன்மதிப்பு பெறணும்ல. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கெட் தி குட் வில் ஆஃப் தி பீப்புள். இந்த ஃபேன் பேஸ், இந்த ஃபேன் மொமெண்டம் வச்சே நீங்கள் வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து, ஆனால் இதற்கப்புறம் கட்டாயம் திரைத்துறையிலேருந்து மக்கள் வந்து ஒரு தலைவனை தேடவே மாட்டாங்கிறதுக்கு ஒரு சிறந்த பாடமாக வரக்கூடிய தேர்தல் அமையுங்கிறது தான். இன்னைக்கு அக்கா வந்து கட்சிக்குள்ளே இருக்கும்போது வெவ்வேறு முடிவுகள் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப நாகரிகம் கருதி பல விஷயங்களை நம்ம சொல்றதில்லை. எந்த ஒரு பேசிக் ஐடென்டிட்டியும் இல்லாமல் வந்தவங்க தான் அக்கா காளியம்மாள் அவர்கள். அவங்களுக்கு முழு அடையாளத்தை கொடுத்தது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இப்போ போனவங்க எல்லாம் நிம்மதியாக இருப்பாங்கன்னு அர்த்தமா? ஒரு நாள் கூத்து, 2 நாள் கூத்து, அதை தாண்டி அவங்களுக்கு மனசில் கட்டாயம் ஒரு நிம்மதி இருக்காது. போகிறவங்க யாராவது ஒருத்தவங்க என்னுடைய கட்சியினுடைய கொள்கை பிடிக்கல, நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தம் பிடிக்கலங்க, எனக்கு நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய கட்சியினுடைய அமைப்போ அவங்க நடந்துக்கிற விதமோ பிடிக்கலன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. காலங்காலமாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டு இருக்கு. அதாவது 2% இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 8-9% வரைக்கும் வந்துட்டீங்க. விஜய் வந்ததுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியோட பலமான இளைஞர்களை இழக்கிறோமோன்ற ஒரு பயம் இருக்கா? இல்லை, இப்போ நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு உறுதியான கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு எது சரி, நமக்கு எது தவறு, நம்மளுடைய இலக்கு எது, நம்மளுடைய பாதை எது அப்படிங்கிறத தீர்மானிச்சுட்டு இருக்கோம். இதுல நடுவுல நிறைய இந்த ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு கொள்கையை முன்வைக்கிறோம். யார் வேணாலும் அரசியல் தலைவராக ஆகலாம், ஆனால் இந்த மண்ணின் மகனே நம்மளுடைய தலைவனாக இருங்கள், நம்ம ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். இப்போ இந்த மக்கள் படக்கூடிய இன்னல்களை, பிரச்சனைகளை ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதற்காக நின்று கட்டாயம் போராடுவோம்னு வர்றீங்க அப்படின்னா வரவேற்க வேண்டியதான். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மாறாக அரசியல் என்பது பிஸ்னஸா மாத்திட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதனுடைய வழியாக இருந்து புதுசா கட்சி உருவாக்குறவங்க கூட இதே மாதிரியான ஒரு பிலாசபிக்குள்ள போகிறது வந்து அது சரியே இல்லை அப்படிங்கிறத என்னை பொறுத்தவரை. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைக்கிறதோ இல்லை ஸ்ட்ராட்டஜி வச்சு வெற்றி பெறணும்னு நினைக்கிறதோ, வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி முதல்ல மக்களுடைய நன்மதிப்பு பெறணும்ல. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கெட் தி குட் வில் ஆஃப் தி பீப்புள். எப்படி மக்களுடைய நன்மதிப்பை பெறுவீங்க? மக்களோடு நீங்க நிக்கிறீங்கிற உணர்வு வரும்போது தான். இந்த ஃபேன் பேஸ், இந்த ஃபேன் மொமெண்டம் வச்சே நீங்க வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அதனால அச்சுறுத்தலால நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவுகள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அது மக்களுடைய தோல்வியா நான் பார்க்கிறேன். அது மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்க்கிளா, ஒரு இடையூறா, ஒரு கேப்பா, ஒரு வேக்யூமா நான் பார்க்கிறேன். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் சமரசம் அடைந்து அந்த இடத்துல ஸ்டாக்னண்டாவோ தேங்கியோ நின்றாது. எங்களோட அடுத்த கட்டம் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். நாங்க அந்த மக்களுக்காக நிக்கிறோம்னு தொடங்கியாச்சு. 2010 கட்சி தொடங்கியாச்சு. அதற்கு உண்மையாக இறுதி மூச்சு வரைக்கும் நிற்போம். அது எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி. அப்படித்தான் கட்சியை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் வந்து எங்களோட தலைமையும் வழி நடத்திட்டு இருக்கிறதுனால அதை நோக்கி கட்டாயம் பயணிப்போம். எங்களுக்கு இடையூறு கொடுக்குது அப்படின்னா அது புதுசல்ல அப்படிங்கிறது. ஏன்னா நாங்க கலைஞர் இருக்கும்போது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே கட்சி தொடங்கியவர்கள் நாங்க. அதனால இந்த இடையூறுகளுக்கு வந்து நாங்க ப்ரிப்பேர்டா தான் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இதற்கப்புறம் கட்டாயம் திரைத்துறையிலேருந்து மக்கள் வந்து ஒரு தலைவனை தேடவே மாட்டாங்கிறதுக்கு ஒரு சிறந்த பாடமாக வரக்கூடிய தேர்தல் அமையுங்கிறது தான் என்னை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு. ஆனால் பெரியார் இஷ்யூக்கு அப்புறமும் விஜய் வந்ததுக்கு அப்புறமும் கட்சியில பல பேர் வெளியே போறாங்க. இப்போ காளியம்மாள் பலர் வெளியே இப்போ இதுல சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. மனசு ரொம்ப வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆல்ரெடி சில பேர் வீக்கா இருக்காங்க. அப்ப இப்படிதான் போல இருக்கு. முழுமையா ஒருத்தவங்களை பத்தி தெரிஞ்சிருக்காது. இங்க இருக்கக்கூடிய 36 லட்சம் பேருக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளனுடைய பர்சனல் ரைட் அண்ட் ராங் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்ட் என்ன சொல்றது, குட் அண்ட் பேட் தெரியுமா? தெரியாது. அப்போ உளவியலா வீக்கா இருக்கிறவங்களுக்கும் அந்த அதிர்வு, அந்த தாக்கம் இருக்கும். அப்படித்தான் நீங்க வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதே தவிர்த்து போறவங்க யாராவது ஒருத்தவங்க என்னுடைய கட்சியினுடைய கொள்கை பிடிக்கல,
நாம் தமிழர் கட்சியோட சித்தாந்தம் பிடிக்கலங்க எனக்கு, நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய கட்சியினுடைய அமைப்போ அவங்க நடந்துக்கிற விதமோ பிடிக்கலன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு காரணம் சொல்லணும்னு தலைமை மேல குற்றத்தை வச்சுட்டு போறாங்க. நாம கேட்கறது ஒண்ணுதான். வெளியில போகக்கூடிய அத்தனை பேரும் தலைமை மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வேற ஏதாவது ஒரு கட்சியில அந்த தலைமையோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இவங்க எல்லாருக்கும் இருந்திருக்குமா? அப்ப எவ்வளவு ஜனநாயக மிக்க கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது. மக்களுக்கான கட்சி, எளிய பிள்ளைகளுக்கான கட்சி, எளிய மக்கள் கிட்ட இருந்து வந்த கட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இதை பார்க்கலாம். ஆளும் கட்சி பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டின்னு சொல்றோம். அவங்க கட்சியில கூட்டணியில இருக்கிறவங்களே வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. கூட்டணியில இருக்கக்கூடிய முதன்மை கட்சி கிட்ட பிணக்கு ஏற்பட்டு அவர்களால உரிமையோடு வெளியில கூட வர முடியாது. அந்த அளவுக்கு இறுக்கி கட்டப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஜனநாயகத்தை நீங்க பாராட்டணும். நீங்க தலைமை கூட நேரடியா பேசலாம். தலைமை கூட நேரடியா உங்களுடைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை முன்வைக்கலாம். ஏற்க வேண்டியதும் ஏற்க வேண்டியாததும் தலைமையுடைய பொறுப்பு. ஏன் அப்படின்னா 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு தலைமையால வேலை பண்ண முடியுமா? நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவர் ஒண்ணு சொல்லுவாரு, இவர் ஒண்ணு சொல்லுவாரு. எல்லாரும் சொல்றதையும் தலைமை கேட்டு நடக்கணும் அப்படின்னா அது கட்சியை நடத்தவே முடியாது. எனி பிலாசபி, எனி ரிலிஜன் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு தலைமை என்பது அவசியம். அவங்களுக்குன்னு சர்டன் டிசைசிவ் கெப்பாசிட்டி இருக்கணும், கேப்பபிலிட்டி இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான முடிவெடுக்கக்கூடிய திறமையும் திராணியும் ஒரு தைரியமும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக நம்ம வந்து இப்போ இவங்க காளிமால்தான் ஒரு ஆதரவு பேஸ் இருந்துச்சு. அது போறது ஒரு சின்ன இழப்பு தானே அது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அவங்க போறதுக்கு லாஜிக்கலான ஒரு காரணம் இருக்கணும். அவங்க வீக்கா இருந்தாலும் போனாங்க அப்படின்றீங்க. என்னவோ உண்மையா சொல்லணும் அப்படின்னா சகோதரி காளியம்மாள் அவர்கள் வந்து என்னுடைய அப்பா தந்தை தமிழ் முழக்கம் ஷாலமீது அவர்கள் தான் வந்து முதல்ல அவருடைய மாமா கிட்ட பேசி, அவங்களுடைய மாமா வந்து அவர் பேர் என்னமோ ஞாபகம் இல்லை, முதல்ல அந்த மீனவர் குழுவில் பேசிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா தான் அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி வாங்க நம்ம கட்சியாக இயங்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கூப்பிட்டு வராங்க. இன்னைக்கு அக்கா வந்து கட்சிக்குள்ளே இருக்கும்போது வெவ்வேறு முடிவுகள் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப நாகரிகம் கருதி பல விஷயங்களை நம்ம சொல்றது இல்லை, அதனால விட்டுறோம். இப்போ மற்ற கட்சிகள்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் ரொம்ப வலிமையா இருக்காங்க. இப்போ திமுக இல்லாட்டியும் அதிமுக இல்லாட்டியும் அந்த மாதிரி ஒரு 2ஆம் கட்ட தலைமையை வந்து நாம் தமிழர் கட்சி வளர்த்தெடுக்காம இருக்கும். ஃபுல்லா அவரே டிபெண்ட் பண்ணியிருக்கும். எந்த ஒரு பேசிக் ஐடென்டிட்டியும் இல்லாம வந்தவங்க தான் அக்கா காளியம்மாள் அவர்கள். அவங்களுக்கு முழு அடையாளத்தை கொடுத்தது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இல்ல அவங்களோட ஃபுல் பவர் கொடுக்கலையோ அப்படின்னு தோணுது. அவங்களோட ஃபுல் பவர் கொடுத்து டிசிஷன் எடுக்கலாம், ஒரு பொதுச் செயலாளர், ஒரு தலைவர், அந்த மாதிரி ஒரு KN நேருக்கு என்ன அப்படிதான் கொடுத்து வச்சிருக்காங்களா? இல்ல ஏவா வேலு அவங்களுக்கு அப்படிதான் கொடுத்து வச்சிருக்காங்களா? இல்ல திமுக ஒரு பொதுச் செயலாளர் அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு நீங்க பொதுச் செயலாளர்ங்கிற பேரை தவிர்த்து என்ன அதிகாரம் உங்களுக்கு? இல்ல இருந்தாலும் அடுத்த ஆள் ஒரு அடையாளம் அங்க இருக்கு. ஒரு வலிமையான தலைவர்கள், மாவட்ட தலைவர்களா இருக்காங்க. நீங்க போய் பார்த்து அடையாளம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க அடையாளம் தெரியுது. இன்னைக்கு எங்க கட்சியிலும் இருக்காங்க. 3வது கட்சி 8.22 விழுக்காடு பெற்றிருக்க கட்சி. அது இந்த தூரம் இவ்வளவு தூரம் எங்க கிட்ட சாலிடான கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இந்த அளவுக்கு ரெகக்னிஷனே ஐ திங்க் இட் இஸ் a மேட்டர் ஆஃப் ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு தூரம் அடையாளப்பட்டிருக்கிறதே அப்படிங்கிறதே ஃபுல்லா இருட்டடிப்பு. நமக்கான முழுமையான ஊடக வெளிச்சம்லாம் நமக்கு கிடையாது. நமக்கான பணபலமும் கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய கார்ல வந்து இறங்கக்கூடிய, பிகாஸ் இப்படி ஒரு கல்ச்சரை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ் எல்லாம் உருவாக்கி இருக்கு. அரசியல்வாதினா நல்ல வேட்டி சட்டம் வந்து கசங்காம மொடன்னு கஞ்சி போட்டு காய்ச்சி, ஐ மீன் வாட் எவர் இட் இஸ், நல்லா அயன் பண்ணி போட்டு வந்து ஒரு கார்ல நல்லா இறங்கினாதான் எல்லாரும் வந்து வணக்கம் சொன்னாதான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி அடையாளப்படுத்தப்படுவாங்கங்கிற பேரியரே பிரேக் பண்ணி எளிய மக்களுக்கும் அடையாளம் வருங்கிறதுக்கு உதாரணமாக அக்கா காளியம்மாள் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அண்ணன் சாட்டை துரைமுருகன் இருக்காங்க, அண்ணன் இடுமானம் கார்த்தி இருந்திருக்கிறாங்க, தம்பி அபூபக்கர் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கட்சியில். அக்கா கோவை கார்த்திகா இருக்கிறாங்க, எத்தனையோ நபர்கள். இவங்க கிட்டலாம் நீங்க வந்து அவங்களோட அறிவு ரீதியா தர்க்கம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய செகண்டரி லீடர்ஸுக்கும் தேர் நத்திங்னு நான் சொல்லுவேன். அவங்க ஒண்ணுமே இல்லை. அவங்களையும் இவங்களையும் வச்சு டிபேட் பண்ணி பாருங்களேன். யாருக்கு அறிவு அதிகமா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு கேடர்ஸை உருவாக்குறது அவசியமா இருக்கு. ஒரு பேருக்கு ஒரு நல்ல காசும் பணமும் இருந்து அவங்க செகண்டரி லீடரா ஆகுறத விட அறிவாயுதத்தை ஏந்தி அறிவாற்றல்ல சிறந்து தர்க்கம் பண்ணக்கூடியவர்களா உண்மையாகவே சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அவங்க போனாங்க அப்படின்னா மக்களுக்கான சட்டங்களை இயற்றக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களா கொண்டு வருவது தானே. அப்படி வரும்போது ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க முரண்பட்டு போயிடுறாங்க, கொஞ்சம் வளர்ந்து இதுவாயிட்டு வரும்போது. சமரசம் இல்லாம உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறவங்க கட்டாயம் கட்சியில நீடிச்சு இருப்பாங்க. ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும்,
ஒரு பெரிய சகிப்புத்தன்மை நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி கட்சி ஒன்றும் வந்து ஏற்கனவே அரசியல்வாதிகளால் கட்டப்பட்ட இயக்கமோ ஒரு பெரிய பணபலம் இருந்து ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருந்து வளர்ந்த கட்சியோ இல்லை. பல பிண குவியல்களுக்கு மத்தியில் பிறந்த ஒரு கட்சி, வலியால் ரத்தத்தால் பிறந்த ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது இங்கே யாருமே வந்து இந்த கட்சியினோட இயங்கியலே பார்த்தீங்கன்னா நீரோட்டத்தையே பார்த்தீங்க அப்படின்னா காசுக்காகவோ பணத்துக்காகவோ இருக்கிறவர்கள் யாருமே கிடையாது. எல்லாருமே தன்னார்வத்தோட எல்லாருமே உணர்வெழுச்சியோட இருக்கக்கூடிய நபர்கள் தான் கட்சியில இருப்பாங்க. அப்படி ஒரு சேச்சுரேஷன் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் இருக்கும்ல, எவ்வளவு தூரம் டெஸ்ட் பண்ணி பார்க்க அந்த சகிப்புத்தன்மை நம்ம வந்து நிலைநாட்டிட்டோம் அப்படின்னா, அதை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா இலக்கு கட்டாயம் வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுலேருந்து புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. இது மாறும் கட்டாயமா. இப்போ போனவங்க எல்லாம் நிம்மதியா இருப்பாங்கன்னு அர்த்தமா? ஒரு நாள் கூத்து 2 நாள் கூத்து, அதை தாண்டி அவங்களுக்கு மனசுல கட்டாயம் ஒரு நிம்மதி இருக்காது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கொள்கை எப்படி, இங்க இருக்கக்கூடிய சித்தாந்தம் அப்படி, நாம நிக்கிறது மக்களுக்காகங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய நிறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் உங்களை பற்றி பேசுவோம். நீங்கள் எப்படி நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்தீங்க, எப்படி அரசியலுக்குள்ள வந்தீங்க, என்ன? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முகம், முகவரி, அடையாளம் எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள். ஆனால் என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாலமீது அவர்களும் சீமான் அவர்களும் மிக நெருங்கிய உறவு. ஏன் அப்படின்னா இந்த கட்சி உருவாகுவதற்கு ஒரு ஃபவுண்டிங் மெம்பரா அப்போ வந்து இருந்திருக்காங்க. கட்சி துவங்கணும் அப்படின்னு இப்போ கூட பல இடங்கள்ல மாமா பேசியிருக்கிறத உங்களால பார்க்க முடியும். கட்சி ஆரம்பிக்கலாம் மருமகனே அப்படின்னு வாப்பா வந்து ரொம்ப ஜோவியலா சொல்லும் போது, லூசா மாமா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தந்தையும் மேடையில பேசியிருக்காங்க. அதை மாமாவும் அடிக்கடி நம்ம கிட்ட சொல்லுவது உண்டு. அப்படி 40 ஆண்டு காலம் தமிழ் தேசிய பயணத்திலே ஈடுபட்டிருந்தவர் தான் என்னுடைய தந்தை. எல்லாரையும் நம்பி இருந்தாங்க. திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் எல்லாரோடையும் யாரெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் இந்த தமிழ்நாட்டு களத்துல தங்களை அடையாளப்படுத்தி முன்னிறுத்திக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கூடையும் வந்து ஒரு உற்ற துணையா கூடவே இருந்து அப்பா பயணிச்சிருக்காங்க. அது வந்து புத்தக வடிவங்கள்ல பல இடங்கள்ல வந்து அப்பா வந்து பலருக்கும் வந்து இயங்கியிருக்காங்க. ஐயா வைகோ அவர்கள் கூட எல்லாம் வந்து இருந்து முழுக்க செலவிட்டிருக்காங்க நேரத்தையும் காலத்தையும் அரசியலுக்காக, தமிழ் தேசிய கொள்கையை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த காலத்துல வந்து அந்த காலகட்டத்துல வாப்பா தாமன் சீமான் அவர்கள் இவங்க எல்லாருமே ஒண்ணா பயணிக்கிறாங்க திக இந்த குழுக்கள்ல. இப்படி பயணிக்கும் போது அவங்களுக்காக ஒரு எண்ணம் தோன்றி அவங்க கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு கட்சி தொடங்கி ஒரு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. அப்போ என்னுடைய தந்தைக்கு கோவிட் வந்துச்சு. தந்தையினுடைய இறப்புக்கு பிறகு நான் அந்த லெகசியை கொண்டு போகணுங்கிற அந்த ஒரே ஒரு உணர்வின் காரணமாக நாம் தமிழர் கட்சிக்குள்ள நுழைறேன். பட் அதுக்கு முன்னாடிலேருந்து ராமன் சீமான் அவர்கள் எல்லாரையுமே தெரியும். கட்சிக்கு வரணும், கட்சி பணி செய்யணும் அப்படிங்கிற எந்த நிர்பந்தமும் இல்லை. இருந்தாலும் அந்த லெகசியை வந்து காக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தது. சீமான் அவர்கள் கொடுத்த வாய்ப்புனால 2021 நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக முதல் முறையா நாம் தமிழர் கட்சி சார்பில் நின்றேன். அதற்கு பிறகு மக்களை சந்தித்து கிடைக்கக்கூடிய இந்த பாடம் என்பது நம்ம படிச்சதெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப வேல்யூ பண்ணேன், ரொம்ப மதிச்சேன். அதனால தொடர்ந்து மக்கள் பணி செய்வதில் ஒரு ஆர்வம் வந்து நாம் தமிழர் கட்சி. இப்போ பொதுவாக நம்ம ஊரில் ஒரு மென்டாலிட்டி இருக்கும், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறது, ஜெயிக்கிற கட்சியில் இருக்கிறது அப்படின்ட்டு. அது ஒரு பிரஸ்டீஜாக பார்ப்போம். ஓட்டு போகிறவங்களே பார்ப்பாங்க, நம்ம போட்டால் தோற்று போயிடுவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியோட அது பலவீனமாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழில் இருக்கீங்க, பல ஆண்டுகளாக இருக்கீங்க. எந்த கட்சியோட கூட்டணி அமைக்கிறதால நாம் தமிழர் கட்சிக்கு எம்எல்ஏவோ எதுவும் வரல. அப்படி இருக்கும்போது அது ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு சோர்வோ, நம்ம இங்கேருந்து போயிடலாமோ அப்படின்னு மனநிலையோ உங்களுக்கு வரலையா? இல்லை, சோர்வெல்லாம் வந்து வரக்கூடாது நியாயமா. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பொதுவாகவே வந்து தேர்தலும் அரசியலும் அரசியல் கட்சி என்பதும் ஒரு வணிகமாக மாறிட்டு இருக்கு. இது புரியாதவர்களுக்கு வேணா அந்த சோர்வு ஏற்படலாம். இதுலேருந்து மாற்றுன்னு தானே நம்ம சொல்லிட்டு வரோம். உண்மையான மாற்றம் அப்படிங்கிறத நம்ம காண்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உங்களுடைய தேவைக்காக நான் பார்க்குறேன். ஆனால் மக்கள் நன்மதிப்பை பெறணும். மக்கள் நன்மதிப்பை எப்போ நீங்கள் பெறுவீங்க? மக்களுக்காக நிற்கும் போது. நாங்கள் அடிப்பட்ட மக்களிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறதுனால வலிதான் எங்களுக்கு மேலோங்கி இருக்கு. நாங்கள் படுற கஷ்டமும் துன்பங்களும் துயரங்களும் தான் எங்களுக்கு மேலோங்கி இருக்கே தவிர்த்து அதிகாரம் கட்டாயம் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல ஆட்சி அதிகாரம் ஒன்றே அத்தனை துன்ப பூட்டுகளுக்கும் சாவி அப்படிங்கிறதுல நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை இருக்கு. அப்ப அந்த அதிகாரத்தை அடையணும் அப்படின்னா தேர்தல் அரசியல் அவசியப்படுது. அதனால நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 4 பொது தேர்தல்களை இன்னைக்கு வந்து சந்திச்சிருக்கு. ஆனால் நாங்கள் வந்து தோற்பது என்பது வந்து
மக்களுடைய தோல்வியா நான் பார்க்குறேன். ஏன்னா நாங்க கஷ்டப்படுறோம். நமக்கு அதிகாரம் வரல. அப்ப அது எங்களோட தோல்வியா நான் பார்க்குறேனே தவிர்த்து, மத்தபடி ஆ அதனால சோர்வோ அப்படிலாம் நம்மளுக்கு வராது. ஏன்னா எங்களுடைய கட்டாயம் எங்களுடைய இலக்கு ஒன்றுதான். அது இந்த இனத்தின் விடுதலை. அதற்காக இறுதி வரை இருக்கிறோம்ங்கிற அந்த நிறைவு கட்டாயம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால ஸ்ட்ராட்டஜி அமைச்சு வெற்றி பெற்று எப்படி வெற்றி பெறுவீங்க? என்னத்த சமரசம் செய்து வெற்றி பெறுவீங்க? இதுவரைக்கும் அந்த ஃபார்முலால ஏற்கனவே மீண்டும் மீண்டும் தவறு செய்தவர்களோட இணைவது தான் உங்களுக்கு வெற்றியை தரும்ங்கிறத நீங்க ஒரு ப்ரீடெஸ்டைன்ட் ஃபேக்டரா ஒண்ணு வச்சிருக்கீங்க. அத நம்மளால ஏற்க முடியல. இப்போ நீங்க வந்து 2011ல வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க. இப்போ உங்களுடைய முக்கிய எதிரிகளா ஒரு பக்கம் பாஜகவும், இன்னொரு பக்கம் திமுகவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்த தேர்தல்ல திரும்ப அதிமுகவோட சேர்ந்து செயல்படலாம் இல்லையா? அதிமுகவோட செயல்படுவதற்கான காரணம் சேரவே இல்ல. அந்த தேர்தல்ல 2011ல் நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்கல. ஒரு ஆதரவை கொடுத்தோம். அதுவும் எதற்காக அப்படின்னா, அன்னைக்கு வந்து ஈழத்துல இருந்த நம்மளுடைய தலைவரினுடைய அரசியல் அமைப்பு பிரிவுல இருந்து ஒரு கடிதம் வருது. என்ன அப்படின்னா, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். நான் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வங்காளம் பிரிஞ்சது போல நான் ஆட்சிக்கு வந்தா மீண்டும் வந்து ஈழத்தை அமைத்து தருவேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்ப அதற்கு நன்றி தெரிவித்து அவர்களுக்கு வந்து அங்கேருந்து ஈழத்திலேருந்து லெட்டர் வந்ததுக்கு பிறகு நாம வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். அது அவங்க அப்படி சொன்னனால ஒரு வேலை அமைச்சு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில நாம வந்து அன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சோம். அதை தாண்டி அவர்களுக்கு வேற எதற்காகவும் அவங்க ஒன்றும் ஊழல்ல சலிச்சவங்க கிடையாது. அவங்க ஒன்றும் நல்லாட்சி நாயகர்கள் எல்லாம் கிடையாது. அவங்களும் இங்க வந்து இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக விஷயம் அப்படின்னா அன்னைக்கு பொள்ளாச்சி விஷயம். இங்க வந்து இன்னைக்கு வந்து காவல் நிலைய மரணங்கள் அப்படின்னா அன்னைக்கும் காவல் நிலைய மரணங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய ஆட்சியிலும் ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் அரசியல் கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஆட்சி காலத்திலயும் அரசியல் கொலைகள் நடக்கதான் இல்ல செய்யுது. நீங்க அவங்களோட சேர்ந்து ஒரு 50 சீட் ஜெயிச்சீங்கன்னாக்கா, அது தட்டி கேட்கிற ஒரு இதுவா நான் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு சொல்லிட்டேன். வெற்றிங்கிறது இந்த மாதிரியான இல்ல தடுக்கலாம் இல்லையா? நீங்க கூட்டணி ஆட்சியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்டவர்களோட சமரசம் செய்து வெற்றி என்பது அவசியமற்றது. அது நாங்க மக்களுக்கு செய்யற துரோகம் அது. நாங்க உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள் களத்துல நிக்கும்போது, தவறு செய்தவர்களோட கூட்டணி வைப்பது என்பது நாம் மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அது எப்படி எந்த அதனால விதத்திலும் எந்த சரியா இருக்கும்? கட்டத்திலயும் சமரசம் கிடையாது. கட்டாயம் ஊழல் கரைப்படிந்த கரங்களோடு நாங்கள் என்றும் கூட்டணி வைப்பதில்லை அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கோம். உங்க கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.